குசேலர் கிருஷ்ணனின் நண்பரும் பக்தருமாவார். அவர் ஒரு பிராமண பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தனர். தாயே, எனக்கு இன்னும் பசிக்கிறது. தயவு செய்து எனக்கு இன்னும் கொஞ்சம் உணவு தாருங்கள். சரி, இந்த உணவையும் எடுத்துக்கொள். நான் உன் தந்தையிடம் உனக்காக இன்னும் சிறிது உணவு கேட்கிறேன். குசேலரின் மனைவி தன் குழந்தைகளை ஆறுதல் படுத்தி தூங்கச் செய்துவிட்டு தன் கணவருக்காக காத்திருந்தார். அவரது கணவர் அன்றாடம் கோயிலில் செய்யப்படும் பூஜையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பினார். சுவாமி, நீங்களும் துவாரகையை ஆளும் பகவான் கிருஷ்ணனும் நெருங்கிய நண்பர்கள்தானே? அந்த கிருஷ்ணர் அழகில் சிறந்த செல்வ செழிப்பு மிக்க ருக்மிணியை தானே திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு பசி என்பது ஒரு விஷயம் அல்லதான். ஆனால் நாம் நம் குழந்தைகளுக்காவது போதுமான உணவு அளிக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நான் என்ன செய்ய முடியும்? நான் எவ்வளவு கடுமையாக உழைக்க முடியுமோ அவ்வளவு கடுமையாக உழைத்துதான் வருகிறேன். யாரிடமும் யாசகம் கேட்க மாட்டேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். நம் குழந்தைகளுக்காகவாவது நீங்கள் பகவான் கிருஷ்ணரை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் எப்படி நான் என் நண்பனிடம் கேட்க முடியும்? அவரிடம் உணவையோ செல்வ செழிப்பான வாழ்க்கையையோ கேட்க சொல்லவில்லை. நம் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கேட்கிறேன். நீ சொல்வது எனக்கு புரிகிறது. ஆனால் அவர் துவாரகாவிற்கே அரசர். அவரின் காவலர்கள் அவரை சந்திக்க என்னை உள்ளே விடுவார்களா? அப்படியே சந்தித்தாலும் என் நண்பனுக்கு நான் என்ன கொண்டு செல்வது? சுவாமி, தங்கள் நண்பருக்கு அவள் என்றால் எப்போதும் பிரியம் என்று சொல்வீர்களே. கொஞ்சம் பொறுத்திருங்கள், இதோ வந்து விடுகிறேன். குசேலரின் மனைவி தன் அண்டை வீட்டிற்கு சென்று கை நிறைய அவலை கடன் வாங்கி கொண்டு வந்தாள். அதை ஒரு பழந்துணியில் முடிச்சிட்டு தன் கணவரிடம் கொடுத்தபடியே, சுவாமி, இது விலை உயர்ந்த பொருள் இல்லைதான். ஆனாலும் பகவான் கிருஷ்ணன் விரும்பி உண்ணும் பொருள். அதனால் தாங்கள் சற்றும் தயங்காமல் நம் குழந்தைகளுக்காக பகவான் கிருஷ்ணனை சந்திக்க வேண்டுகிறேன். தனக்கும் தன்னுடைய நெருங்கிய நண்பனான கிருஷ்ணருக்கும் இடையே இருக்கும் இனிமையான நினைவுகளை அசை போட்டபடியே துவாரகாவை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் குசேலர். கிழிந்த ஆடையுடனும் நுனியில் துணி முடிச்சு கட்டிய கம்புடனும் குசேலர் துவாரகையை அடைந்தார். கிருஷ்ணனின் அரண்மனையை அடைந்த குசேலரை வாயில் காப்போர்கள் தடுத்து நிறுத்தினர். நில்லுங்கள். நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும்? ஐயா, நான் என் அன்பு தோழர் கிருஷ்ணரை சந்திக்க வந்துள்ளேன். தயவு செய்து நீங்கள் அவரிடம் சென்று உங்கள் அன்பு தோழர் குசேலர் வந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? எங்களை பார்த்தால் முட்டாள்களைப் போல தோன்றுகிறோமா? கிழிந்த ஆடைகளுடன் வந்திருக்கும் நீங்கள் எப்படி எங்கள் அரசரின் பெயரைச் சொல்லி அழைக்கலாம்? ஒழுங்காக இங்கிருந்து சென்று விடுங்கள், இல்லையேல் உங்களை சிறையில் தள்ளிவிடுவோம். ஐயா, தயவு செய்து என்னை உள்ளே விடுங்கள். நான் என் நண்பரை பார்ப்பதற்காக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். உள்ளே போக விடுங்கள். நண்பர்? உங்களை போன்ற ஒரு ஏழை மனிதர் எப்படி எங்கள் பகவானுக்கு நண்பனாக இருக்க முடியும்? ஐயா, நீங்கள் என்னை உள்ளே அனுமதிக்காவிட்டாலும் பரவாயில்லை. நான் இங்கே காத்திருப்பதாக போய் சொல்ல முடியுமா? ஏய் பிச்சைக்காரா, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? கட்டாயம் நீ அவரை பார்த்துத்தான் ஆக வேண்டுமானால் நீதிமன்றத்துக்கு சென்று பார். மாடியில் உலவிக் கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணன் தன் பழைய நண்பனை அடையாளம் கண்டு அவனை நோக்கி விரைந்து வருகிறார். காவலர்களே, அவர் என் நண்பர்தான். உள்ளே அனுமதியுங்கள். என் அருமை நண்பா, நீ இங்கே வந்தது எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? என்று கூறிய கிருஷ்ணர் குசேலரை மென்மையான இருக்கையில் அமரச் செய்தார். அதன்பின் குசேலரின் கால்களுக்கு மலர்கள் நிறைந்த நீரால் அபிஷேகம் செய்தார். கிருஷ்ணனின் இந்த செய்கையால் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். குசேலருக்கும் அதிர்ச்சியில் ஒரு வார்த்தை கூட வெளிவரவில்லை. என் அருமை நண்பா, நீ மிகவும் புத்திசாலி. வாழ்க்கையின் நெறிமுறை கொள்கைகளைப் பற்றி நன்கறிந்தவன். செல்வத்தின் மீது எப்போதும் உனக்கு நாட்டம் இருந்ததில்லை என்பதையும் நான் அறிவேன். என் அருமை கண்ணா,
நான் எப்படி உன்னிடம் உதவி கேட்க முடியும்? நண்பா, நாம் மாணவர்களாக இருந்த பொழுது நாம் செய்த குறும்புத்தனமான நடவடிக்கைகளை நான் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். இப்போது பிரிந்து தனித்தனியே இருந்தாலும் நம் குருவின் ஆசியால் நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் என்று நம்புகிறேன். அருமை நண்பா, நான் இப்போது ஏழையாக இருக்கிறேன் என்று சொன்னால் நம் குருவின் ஆசி பொய்யாகி விடாதா? எனவே நான் உன்னிடம் எதையும் வேண்டும் என கேட்க மாட்டேன். உன்னுடைய ஆசி மட்டும் போதும். திடீரென்று கிருஷ்ணன் சிரித்தபடியே, என் அன்பு நண்பா, எனக்காக நீ என்ன கொண்டு வந்தாய்? கண்டிப்பாக உன் மனைவி ஏதேனும் சாப்பிட கொடுத்து அனுப்பியிருப்பாரே. நான் எப்படி இந்த அற்பமான உணவை உனக்கு கொடுப்பேன்? குசேலருக்கு கந்தல் துணியில் இருக்கும் அவலை கொடுக்க தயக்கமாக இருந்தது. இதில் என்ன இருக்கிறது? ஓ, எனக்கு மிகவும் பிடித்த அவலை கொண்டு வந்திருக்கிறாயா? ஆஹா, அற்புதம் என்று சொல்லிய கிருஷ்ணர் அந்த அவலிலிருந்து ஒரு கைப்பிடியை எடுத்து சாப்பிட்டார். பின் மீண்டும் இரண்டாவது முறை சாப்பிட முயற்சிக்கும் பொழுது ருக்மணி தேவி பகவான் கிருஷ்ணனின் கையை பிடித்து தடுத்து, என் அருமை கடவுளே, தாங்கள் ஒரு பிடி அவலை எடுத்து உண்டதற்கே இந்த குசேலரின் வாழ்க்கை இந்த தலைமுறை மட்டுமல்லாது பல தலைமுறைகளுக்கும் சேர்த்து செழிப்பாகிவிட்டதே. கிருஷ்ணர் மென்மையாக சிரித்தபடியே தன் பழைய நண்பர்களை பற்றிய சுவையான பழங்கதைகளை குசேலரிடம் பேசிக் கொண்டிருந்தார். குசேலரால் கிருஷ்ணரிடம் எதையும் கேட்க முடியவில்லை. குசேலருக்கு கிருஷ்ணரும் ருக்மணியும் பிரியாவிடை கொடுத்தனர். கிருஷ்ணனையே நினைத்துக் கொண்டு வந்ததால் மிக நீண்ட தூரம் நடந்து வந்த களைப்பே குசேலருக்கு தெரியவில்லை. தன் இருப்பிடத்தினை அடைந்த அவர் அவ்விடத்தில் குடிசைக்கு பதில் ஒரு மாளிகை இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். புத்தம் புதிய ஆடைகளை அணிந்திருந்த அவரது மனைவியும் குழந்தைகளும் அவரை அன்புடன் வரவேற்றனர். இந்த அத்தனை மாற்றமும் தன் மீது கொண்டிருந்த நட்பிற்காக என்பதை உணர்ந்த குசேலருக்கு பகவான் கிருஷ்ணன் மீதான பக்தி இன்னும் அதிகமானது. துவாரகை அரண்மனையில் கிருஷ்ணன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் கூட்டம் அலைபோதும். அங்கிருந்த அனைவருமே கிருஷ்ணனை விரும்புவார்கள். ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி உட்பட அனைவருமே தங்களின் சொந்த வேலையை விட்டுவிட்டு கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்யும் வேலையை விரும்பி செய்தனர். அவர்களில் சத்யபாமா மிக அழகானவள். அவள் சத்ரஜித் என்னும் அரசனின் மகள். அவள் தன் அரச பரம்பரை குறித்து சற்று கர்வமும் கொண்டிருந்தாள். ஆனால் கிருஷ்ணனின் முதல் மனைவியான ருக்மணி துவாரகையின் முதல் அரசி என்ற பட்டம் இருந்தும் எளிமையாகவும் கிருஷ்ணனிடம் பக்தியுடனும் இருந்தாள். அக்கா, நாம் நம் கணவருக்கான பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்யபாமா மட்டும் ஏன் அதை நம்மிடமிருந்து தட்டி பறித்து விடுகிறாள்? ஜாம்பவதி, நீ சத்யபாமாவை பற்றி கோபம் கொள்ளாதே. அவள் நம்மை விட இளையவள். எனவே அவளுக்கு உண்மை எதுவென்று புரிந்து கொள்ள இன்னும் சிறிது நாட்களாகும். ஆனால் அக்கா, இன்று கிருஷ்ண பெருமான் உங்கள் அரண்மனையில் தங்க வேண்டும். ஆனால் அந்த சத்யபாமா இன்னும் அவரை அனுப்பவே இல்லை. பரவாயில்லை ஜாம்பவதி, என் இறைவன் எப்பொழுதும் என் இதயத்திலேயே இருக்கிறார். அவர் விரும்பும் பொழுது அவரே இங்கு வருவார். ஒரு நாள் நாரதர் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாளிகை நோக்கி அமைந்திருக்கும் துவாரகைக்கு வருகை புரிந்தார். அங்கே முற்றத்தின் அருகே மலர்ந்திருக்கும் பூக்களின் அழகில் மயங்கி நின்று கொண்டிருந்த சத்யபாமாவை சந்தித்தார். நாராயண நாராயணா, அரசி சத்யபாமாவிற்கு என் வாழ்த்துக்கள். என் வருகையின் நோக்கம் குறித்து சந்தேகப்படாதே. எனக்கும் வயதாகிவிட்டது. பகவான் கிருஷ்ணரை நேசிப்பதில் சிறந்தவள் யார், நீங்களா
அல்லது ருக்மணியா? நாரதரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்? உமக்கு யார் இதை சொன்னது? துவாரகையைச் சுற்றி அனைவரும் அவர்களின் காதலை பற்றித்தான் பேசுகின்றனர். ஆனால் நீங்கள்தான் அவர்களை விடவும் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். இளையராணி நீங்கள்தான். ஆனாலும் கிருஷ்ணரை கவர இந்த தகுதி போதவில்லையோ என நினைக்கிறேன். நாரதரே, அவரது கவனம் வேறு எங்கும் சிதறாமல் முழுதாக எனக்கே கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் இங்கு வந்திருக்கிறேன் தாயே. பகவான் கிருஷ்ணரை திரும்பவும் உங்களிடம் கொண்டு வர என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் ஒரு சடங்கு செய்ய வேண்டும். அந்த சடங்கின் இறுதியில் கிருஷ்ணரை எனக்கு அடிமையாக கொடுப்பதாக சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்ன சொல்கிறீர் நாரதரே? நான் அவரை உங்களுக்கு அடிமையாக கொடுத்தால் பிறகு அவர் எனக்கு எப்படி கிடைப்பார்? தாயே, முழுமையாக சொல்லிவிடுகிறேன். உங்களுடைய அளவற்ற செல்வத்தை கொண்டு அவரை நீங்கள் என்னிடமிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள். உங்களின் தியாகத்தை பார்த்து அவருக்கு உங்கள் மேல் காதல் வரும். இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களிடம் இருக்கும் செல்வங்கள் கிருஷ்ணரின் எடைக்கு ஈடாகுமா என்பதுதான். நாரதரே, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர். நான் அரசன் சத்ரஜித்தின் மகள். என்னிடம் அளவற்ற செல்வம் உள்ளது. நான் கிருஷ்ணரின் எடைக்கு ஈடு கட்டியது போக மிஞ்சியே இருக்கும். நாம் உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். என்ன சொல்கிறீர்? நாராயண நாராயணா. சத்யபாமா கிருஷ்ணரிடம் நாரதருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை பற்றி கூறினாள். சத்யபாமா, நீ உண்மையிலேயே இந்த நாரதருடன் என்னை அனுப்பிவிடப் போகிறாயா என்ன? கவலைப்படாதீர்கள் இறைவா. எல்லாம் என் கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளது. நானும் நாரதரும் எல்லாவற்றையும் திட்டமிட்டுதான் செயல்படுத்துகிறோம். சத்யபாமா, நீ நாரதனை அதிகம் நம்புகிறாய். அவர் என்னை அழைத்து சென்று விட்டால் என்ன செய்வாய்? எனக்கு நாரதர் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது இறைவா. நிச்சயம் அவர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார். என்ன நாரதா? நாராயணா நாராயணா, நான் எப்படி தாயே உங்களுக்கு துரோகம் செய்வேன்? நாரதா, நீ இங்கு நடப்பதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கிறாய் என நினைக்கிறேன். நாராயண நாராயணா, இந்த நாடகத்தின் சூத்திரதாரி யார் என்று தங்களுக்கு தெரியாதா? சத்யபாமா தன் சடங்கை நிறைவேற்ற மணக்கோலத்தில் தயாராகிவிட்டாள். துவாரகையில் இருக்கும் அனைவரும் அங்கு வந்திருந்தனர். சடங்கு நிறைவடைந்த பின்னர் சத்யபாமா கிருஷ்ணனை நாரதரிடம் ஒப்படைத்தாள். நாரதா, நான் சத்தியம் செய்து கொடுத்தவாறே உன்னிடம் என் கணவரை ஒப்படைக்கின்றேன். சத்யபாமாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். சத்யா, நீ இப்போது சொல்வதை பிறகு மாற்ற இயலாது. கவலைப்படாதீர்கள் இறைவா. எப்போதும் எங்கேயும் நீங்கள் என்னுடன் தான் இருப்பீர்கள். நன்றி தாயே, நன்றி. சத்யபாமாவின் உத்தரவின்படி ஒரு பெரிய தராசு கட்டப்பட அந்த தராசின் ஒரு பக்கத்தில் பகவான் கிருஷ்ணர் ஏறி அமர்ந்தார். கிருஷ்ணனின் எதிர்த்தட்டில் தங்க நகைகளையும் முத்து மாலைகளையும் கொண்டு வந்து வைத்தாள் சத்யபாமா. தட்டு கீழிறங்காததால் மேலும் மேலும் நகைகளை வைத்துக் கொண்டே இருந்தாள். அவள் மேலும் மேலும் நகைகளை கொண்டு வரச் செய்து தராசில் வைத்துக் கொண்டே இருந்தாள். ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தாயே. கிருஷ்ணரின் எடைக்கு சரியான தங்கத்தை நீங்கள் தர தவறினால் கிருஷ்ணன் எப்போதும் எனக்கு அடிமையாகத்தான் இருப்பார். வேண்டுமானால் அவரை நான் ஏலம் கூட விடுவேன். என்ன அதிசயமாய் உள்ளது! தராசு தட்டு சிறிது கூட அசையவில்லையே. என் மாளிகையில் இருக்கும் அனைத்து ஆபரணங்களையும் உடனடியாக கொண்டு வாருங்கள். ஆனால் அந்த தட்டு அப்போதும் இறங்கவே இல்லை. தாயே, இப்போது உங்களிடம் எதுவும் இல்லை. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் கிருஷ்ணர் எனக்குத்தான் சொந்தம். நாரதா, தயவு செய்து அப்படி சொல்லாதே. நான் என்னிடம் இருப்பது அனைத்தையும் என் இறைவனுக்காக கொடுத்து விட்டேன். இது அத்தனையும்
உன் முட்டாள்தனத்தால் நடந்தது. நான் நாரதருக்கே அடிமையாகப் போகிறேன். எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும். இப்பொழுது நான் என்ன செய்வது இறைவா? சத்யா, இந்த இக்கட்டிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வர நீ ஏன் ருக்மணியிடம் உதவி கோரக்கூடாது? வேறு வழியறியாத சத்யபாமா ருக்மணியின் மாளிகைக்குச் சென்றாள். சத்யபாமா ருக்மணியிடமும் ஜாம்பவதியிடமும் நடந்த விஷயங்களை கூறினாள். நம் கணவரை நாரதரிடம் தாரை வார்க்க நீ யார்? ஜாம்பவதி, ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகும். நாம் அங்கு சென்று நம் கணவரை திரும்ப பெற்றுவிடலாம். கவலைப்படாதே. ருக்மணி செல்லும் வழியில் துளசி செடியிலிருந்து ஒரு துளசி இலையை மட்டும் பறித்துக் கொண்டு சென்றாள். துலாபாரம் நடைபெறும் இடத்திற்கு மிகவும் அமைதியாக வந்த ருக்மணி மனதிற்குள் இறைவன் கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்துவிட்டு துளசி இலையை நகைகளை வைத்து இருந்த தராசு தட்டில் வைத்தாள். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அதுவரை அசையாத தட்டு கீழிறங்கத் தொடங்கியது. இருந்தாலும் சமநிலை கிடைக்காமல் ஆடிக்கொண்டே இருந்தது. உன் நகைகளை எடுத்துவிடு சத்யா. அனைத்து நகைகளும் நீக்கப்பட்ட பின்னும் அந்த ஒற்றை துளசி இலையே கிருஷ்ண பகவானை விட அதிக எடை கொண்டதாக இருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த சத்யபாமா அதிர்ச்சியில் எதுவும் பேசாது சிலை போல் நின்றாள். கிருஷ்ணர் தராசு தட்டிலிருந்து இறங்கி சத்யபாமாவின் அருகில் வந்தார். சத்யபாமா, எனக்காக நீ அனைத்து நகைகளையும் கொடுத்தாய். ஆனால் அதில் எந்தவிதமான பக்தியும் இல்லை. வெறும் வரட்டு கௌரவம் மட்டுமே இருந்தது. அதாவது என்ன விலை கொடுத்தாவது என்னை வாங்கிவிட முடியும் என்ற எண்ணமே வெளிப்பட்டது. ஆனால் ருக்மணி ஒற்றை துளசி இலையை எனக்காக வைத்தாள். அவளின் நோக்கம் உயர்ந்ததாய் இருந்தது. அவளது பக்தியும் அர்ப்பணிப்புமே மேலோங்கி இருந்தது. அது மட்டுமல்லாமல் தன் கணவனை மீட்க அந்த ஒற்றை துளசியே போதும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அன்புடனும் பக்தியுடனும் செய்யும் எந்த செயலும் இறைவனை நெருங்குவதற்கான எளிய வழி என்பதை எப்போதும் மறக்காதே. நாரதரே, இன்று எனக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுத்ததற்கு நன்றி. இறைவனிடம் செலுத்தும் பக்தியையும் அன்பையும் இனி எப்போதும் குறைத்து மதிப்பிட மாட்டேன். மன்னித்து விடுங்கள் இறைவா. நாராயண நாராயணா, இந்த உண்மையை புரிந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. நாராயண நாராயணா. நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.